ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌலிஸ் ஆல் இன் ஒன் சேனல். இது உங்க சேனல். மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2011 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன படம் தான் இம்மார்டல்ஸ். இந்த படத்தை ரிவ்யூவோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து என்ன மாதிரி மூவின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபேண்டசி அண்ட் வார் பேஸ்டான மூவி தான் இது. ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா 11 நவம்பர் 2011 இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பைத்தியனாட இந்தியாவில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் படப்படுறா இந்தியாவில் நீ சொல்ற, அமெரிக்காவில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. டைரக்டர் யாரு? நம்ம இந்தியன் டைரக்டர் தான். அவரு மும்பைல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல போய் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் இந்த மாதிரி ஒரு வார் பேஸ்ட் எடுத்தது நம்ம இந்தியர்ஸ்க்கு எல்லாருமே பெருமை. இவர் எப்படி இந்த மாதிரி 300 வார் பேஸ்ட் மூவி எப்படி எடுத்தாருன்னு இது வரைக்கும் யாருமே தெரியல. இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 75 மில்லியன் போட்டிருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் அதோட டபுள் மடங்கா கலெக்ட் பண்ணி 226.9 மில்லியன் கலெக்ட் பண்ணிட்டு, இந்த படத்தோட நடிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி கேவில். யாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இவர் தான் நம்ம சூப்பர்மேனா நடிச்சவர் தான். இவர் இந்த படத்துல டீசஸ் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடா பின்டோ. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்ததான். இவங்க வந்து பெரான்ட்ரா அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூ டேமன்ஸ் ஜீசஸ் அவரா பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இசபெல் லூகஸ் அட்டானா பிளே பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ரோக்கிங் ஐபெர்க் இவர் இந்த படத்துல வில்லனா ரோல் பிளே பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஊர் காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒதுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப எல்லாம் பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க இங்க மேல வார் தொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வார்னா போர் தாங்க. போர் தொடுக்குறேன்னு சொல்றாங்க. போர் தொடுக்கிறதுனால நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரு சேஃபான பிளேஸ் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க வந்து ஒதுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. இவங்கள நாளைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா எதிர்நாட்டுக்காரங்க வந்து போர் தொடுத்து அவங்க அம்மாவை கொண்டுறாங்க. இதனால என்ன பாத்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்களே அவங்க வீரர்களை எப்படியோ தோற்கடிக்கணும்ட்டு இந்த நாட்டு வீரர்களோட சேர்ந்து நம்ம ஹீரோ போடுறாரு. கடைசியா ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு இந்த படத்தோட மீதி கடை. அது மட்டும் இல்லாம இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இவருக்கு கடவுள் நம்பிக்கை கடைசியில வந்துச்சா இல்லையான்னு அப்போ ஒரு மீதி பார்த்ததையும் இருக்கு. ஏன்னா எப்படி சொல்லிட்டேன், எப்படின்னு ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பாரு இல்லைன்னா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதுல கண்டிப்பா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சைலண்ட் ட்விஸ்டாவே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு டைம் வச்சு பார்த்தாங்க வேண்டிய படம் தான் இது. கடைசி கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வார் பேஸ்டா மூவி போட்டிருந்தாங்க. இந்த படத்துல நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வார் பேஸ்ட்ல ஃபுல்லா நம்ம டக்குன்னு தெரிவிக்க பார்த்துருப்போம். ஆனா நீங்க 300 பார்த்தா இந்த படம் கொஞ்சம் மொக்கையா தாங்க இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி போய் பார்த்துறாங்க. அந்த ஓரளவுக்கு மொக்கையா தாங்க இருந்துச்சு. ஆனா நல்ல ஒரு இந்திய டைரக்டர் இந்த அளவுக்கு எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம இந்திய நாட்டை சேரும். அதனால கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட ஒரு டைம் பாத்துருங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமா இந்த ரெட் பில்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட தான் பார்க்கலாம். இதனால ஒரு டைம் பாத்துருங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்க அந்த அளவுக்கு தகுதியான படம் தான் இது. ஒரு வார் பேஸ்டு மூவி. இது கண்டிப்பா வார் பேஸ்டு டாப் 10ல வர வேண்டிய மூவி தான். மறக்காம நம்ம பாத்துருங்க. நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. See you next video guys. Bye.